தமிழகத்திலேயே முஸ்லிம்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மேலப்பாளையம் நகரத்தில் குர்ஆனை மனனம் செய்து அதனுடைய சனதை சர்டிபிகேட்டை பெறுகிற இந்த மஜ்லிஸ்ல குர்ஆனுடைய விளக்கத்தை, ஹதீஸினுடைய விளக்கத்தை படித்து அதை இந்த சமூகத்திற்கு போதிப்பதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஆலிமாக்கள், முஅல்லமாக்கள், முபல்லிகாக்கள் சனது பெறுகிற இந்த மஜ்லிஸ்ல பொட்டு வைத்து குங்குமம் வைத்து இந்துக்களின் அடையாளத்தோடு ஒரு சில சகோதரிகள் இங்கே குடுமி இருப்பது இந்தியாவிற்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். இந்தியாவிற்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். மேலப்பாளையத்தினுடைய புதுமனை மஹல்லாவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்வு என்பது கியாமத் நாள் வரையிலும் இந்தியா என்பது காந்தியின் இந்தியாவாக, நேருவின் இந்தியாவாக, நேதாஜியின் இந்தியாவாகத்தான் இருக்கும். அதற்கு மேலப்பாளையத்தினுடைய மக்கள் இந்த மஜ்லிஸிலே நிரப்பமாக இந்து சகோதரிகள், ஒரே கலரில் மக்கண்ணா அணிந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களுக்கு மத்தியில் முகத்தை மூடி முக்காடு போட்டு அமர்ந்திருக்கிற முஸ்லிம் சகோதரிகளுக்கு மத்தியில் தொப்பியும் தாடியும் வைத்திருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு மத்தியில் இந்து சகோதர சகோதரிகள் மிக ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் இந்த மஜ்லிஸில் கலந்து கொள்ளுகிற இந்த நிகழ்வை ஏற்படுத்தி இருக்கிற புதுமனை மஹல்லாவிற்கும் சங்கை மிகுந்த இந்த உலமா பெருமக்களுக்கும் இந்திய முஸ்லிம்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறார்கள்.